குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதை எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி கிராஜுவேஷன் லெவல், அண்டர் கிராஜுவேஷன் லெவலெல்லாம் ஜிகே எந்தெந்த ஏரியாவை கண்டினியூஸாக அவங்க டச் பண்ண வந்தாங்களோ அந்த ஏரியாவை நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை படித்தாலே நம்ம பெக்குலராக இந்தந்த ஏரியாவை கவர் பண்ணி மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு 4 மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 6 மார்க், 4லேருந்து 6 மார்க் வாங்குறதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 20க்கு 10 எடுத்தாலே வந்து நல்ல மார்க் தான் ஜிகேல என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் குரூப் டியில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸு, ரீசனிங்கு அண்டு சயின்ஸு. இதில் தான் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்றதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் எந்தெந்த ஏரியாஸ் வந்து அதிகமாக கவர் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாஸும் வந்து நம்ம நாளையிலேருந்து வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒர்க் அண்ட் எனர்ஜிலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வருது, சம்ஸு, இதெல்லாம் வந்து டே பை டே ஒரு டாபிக் வைஸ் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணலான்னு இருக்கோம். எக்ஸாமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பாலிட்டி. அதிகமாக இவங்க இந்த வருஷம் கை வச்ச ஏரியாவே வந்து இந்தியன் பாலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் குரூப் டிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க அண்டு ஸ்கெடியூல்ஸு, பார்ட்ஸு. ஓகேங்களா? இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் 1 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? 1 மார்க் 2 மார்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்டிபிசிலாம் இது 4 மார்க் கேட்டாங்க. ஸோ இங்கே 1 மார்க் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 5 இயர் பிளான் படிச்சுக்கோங்க. அண்டு ரீசன்ட் ட்ரெண்டு, ஐஎம்எஃப் எவ்வளோ கணிச்சாங்க, வேர்ல்டு பேங்க்கு இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்தை எவ்வளோ கணிச்சாங்க, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராவான இதுவை வந்து 5 இயர் பிளான் படிச்சிங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுனே வந்த கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரூலர் ஆஃப் டைனஸ்டி. அதாவது நான் என்டிபிசி கிராஜுவேஷன் லெவல் ப்ரிலிமினரி எழுத போகிறப்ப எனக்கு கேட்டாங்க, புஷ்யபதி டைனஸ்டியோடைய ஃபஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின்ஸ் எழுத போகும்போது கான்வா டைனஸ்டியோடைய ஃபஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா ஷிஃப்ட் பேப்பரை எடுத்து பார்த்தா எல்லா டைனஸ்டிஸும் ஃபஸ்ட் ரூலர் வந்து கண்டினியூஸாக மாற்றி மாற்றி கேட்டுன்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரியை எடுத்து ஃபஸ்ட்டு ரூலர், லாஸ்ட்டு ரூலர், இதை மட்டும் ஒரு தடவை வாசிச்சுன்னு போயிடுங்க. 1 மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிக்கல், இந்த ஃபஸ்ட் ரூலர் ஆஃப் டைனஸ்டி, 5 இயர் பிளான், இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுங்க. ஒரு மார்க் அப்படியே எடுத்து கொடுக்கும் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், ஒரு சில முக்கியமான அமைப்புகள். எக்ஸாம்பிளுக்கு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜ், ஆரிய சமாஜ், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சமாஜெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார், எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான லீடர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப மேலோட்டமாக தான் கேட்பாங்க மாடர்ன் இந்தியா கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸு, இந்த யுனெஸ்கோ ரெகனைஸ்டு சைட்ஸ் ஒரு 44 சைட்ஸ் இருக்கும் இந்தியாவில். ஓகேங்களா? இந்த 44 சைட்ஸையும் 44 சைட்ஸும் எங்கே இருக்குதுன்ற மாதிரி ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ரீசெண்டாக எந்த சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த இயரில், அந்த கரண்ட் அஃபேர் பேஸில், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஜாகிரஃபியில் ரிவர் டச் பண்ணாங்க. முக்கியமாக ஐஸ்லேண்ட்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய ஐஸ்லேண்ட், அந்தமான் அண்ட் நிக்கோபார், அப்புறம் லட்சத்தீப். இந்த ஐஸ்லேண்ட்ஸை பற்றி கொஷின் கேட்டுனே இருந்தாங்க. மொத்தம் எத்தனை ஐஸ்லேண்ட் இருக்குது அந்தமானில், லட்சத்தீவில் எத்தனை இருக்குது, லட்சத்தீவில் பெரிய ஐஸ்லேண்ட் எது, அந்தமானில் பெரிய ஐஸ்லேண்ட் எது, சின்ன ஐஸ்லேண்ட் எது, இந்த மாதிரி அதை தொடர்ந்தே தான் கேள்விகள் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் ஜாகிரஃபி எடுத்து அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீப்ஸை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மலைகள் பற்றி, முக்கியமான மலைத்தொடர்கள் எங்கே இருக்குது, அதனுடைய வகைகள், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, உங்கள்கிட்ட தமிழ்நாடு புக் இருந்தது, ஜாகிரஃபி புக் அப்படின்னா 10th ஃபஸ்ட் லெசன் இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் லூஸ் அண்ட் ஹரியன்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ஃபிசிக்கல் ஜாகிரஃபின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கும். அதில் வந்து மலைகள், பாலைவனம், அதுக்கப்புறம் பீடபூமிகள்,
இதெல்லாம் இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு தடவை வாசிச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா, போதுமானது அதுவே ஜாகிரஃபிக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்து நீங்கள் வந்து இண்டோலகஸ் யூடியூப் சேனலில் பார்த்துக்கினீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ ஜிகேக்கு இதுதான் விஷயமே. நீங்கள் கண்டிப்பாக எது படிக்கிறீங்களோ இல்லையோ ஆர்டிக்கல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் ஸ்கெடியூல், பார்ட்டு. இது 3 நல்லா தரவாக பண்ணிக்கங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரப்போகுது. ஓகேங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக 1லேருந்து 2 மார்க் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரூலர், லாஸ்ட்டு ரூலர். ஓகேங்களா, எல்லா டைனஸ்டிக்கும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்டு மிடிவல் ஹிஸ்ட்ரி இது 2த்துலேயுமே பார்த்துக்குங்க. அப்புறம் 5 இயர் பிளானு, அவ்வளோதான். இந்த டாபிக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு இவ்வளோ தான் படிக்க முடியும் 20 நாள். ஓகேங்களா, ஏன்னா நம்ம முக்கியமாக டைம் வந்து சயின்ஸுக்கு தான் கொடுக்கணும். சயின்ஸு, மேத்து, ரீசனிங். ஓகேங்களா, இது டெய்லி கொஞ்சம் நேரம் இந்த டாபிக்ஸ் மட்டும் லிஸ்ட்டு பண்ணி படிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வேறு எதனா டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது, அதில் வந்து கொஷின் வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நாளையிலேருந்து வந்து பார்த்தோம்னா நம்ம சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.